இந்த கருத்துக்களை தெரிவிக்கிறது இயல்பாக இருக்கும், சிலது கடினமாக இருக்கும். எனவே இந்த நூலை பொறுத்த வரைக்கும் பலர் கூறியது போல் சிறு கதைகளாக, உரையாடல்களாக, கலந்துரையாடல்களாக, உதாரணங்களுடன் இதை வெளியிட்டிருக்கிறது மற்றவர்கள் புரிவதற்கும் ஆசிரியர்கள் எளிமையாக மாணவர்களுக்கு கற்றுக்கொள்வதற்கும் உதவும் என்று நான் தெளிவாக புரிந்து கொள்கிறேன். இது எல்லா வகையிலும் அனைவருக்கும் பயனாக இருக்கும். இது உறுதியாக அரசாங்கம் அடிப்படையில், அரசாங்கம் தன் கடமையை செய்யும் அடிப்படையில் எல்லா பள்ளிகளுக்கும், பள்ளி ஆசிரியர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் என்று நம்புகிறேன். ஆனால் எனக்கு இந்த லாங் ஆர்க் ஆஃப் ஹிஸ்டரி, வரலாற்று பார்வையில் எனக்கு ஒரு சில மாதங்களாக, சுமார் ஒரு ஆண்டாக ஒரு கருத்து எனக்கு திரும்பி திரும்பி என் மனதில் வருகிறது. என் தாத்தா காலத்தில், என் தந்தை காலத்தில், இன்னும் சொல்ல போனா நான் கல்லூரிக்கு சென்ற காலத்தில் வெகு சிலருக்கு தான் கல்வி வாய்ப்பாக அமைந்தது. இப்போ நான் இன்ஜினியரிங் காலேஜ் போகும்போது நான் ஆர்இசி திருச்சி என்ற இன்னைக்கு என்ஐடி திருச்சியில் படித்தேன். அந்த காலத்தில் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை இன்றைய மக்கள் தொகையோட ஒரு 50% இருந்திருக்கலாம். 1987 பட்டம் வாங்கினவர். ஆனால் 87 தமிழ்நாடு முழுவதும் இருந்த பொறியியல் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மொத்தமே 9. இந்த 9ல் ஆண்டுக்கு சுமார் 4000 பட்டதாரிகள் பட்டம் வாங்கினால் அதுதான் சரியான கணக்குன்னு நினைக்கிறேன். 4000 மேபி. அதில் இன்னும் குறிப்பாக பார்த்தால் 2000 மேல் வெளிநாடு சென்றுவார்கள். என்ஐடிலாம் 250 பேர்ல 200 பேர் வெளிநாடு போயிட்டாங்க மினிமம். ஐஐடிலாம் அதோட ஜாஸ்தி. அப்போ அந்த அளவுக்கு தான் வாய்ப்பு இருந்தது சிலருக்கு மட்டும். அந்த வாய்ப்பு இருந்தவர்களுக்கு அளவில்லாத உயரம் எட்டுறதுக்கு வாய்ப்பு இருந்தது தவிர பெரும்பான்மையினருக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ப்ரோக்ரஷன் இன்னும் அது நம்ம 100 வருஷத்துக்கு முன்னால பார்த்தா தமிழ்நாட்டில் 2 காலேஜ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஜிசிடி, இன்றைக்கு ஜிசிடி என்று கூறப்படுகிற, அன்றைக்கு சர் ஆத்தர் ஹோப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கும், இன்னைக்கு சிஇஜி கிண்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் என்று கூறப்படுகிற அன்றைக்கு மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட். நம்ம 2 தான் இருந்துச்சு. அதனால கல்வியுடைய வாய்ப்பு தொடர்ந்து விரிவாக்கம் செய்து அனைவருக்கும் எட்டும் வகையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளால் காண முடியுது. இன்றைக்கு நான் நினைக்கிறேன் சுமார் 500 கல்லூரிகள் இல்ல பல்கலைக்கழகங்கள் பொறியியல் கற்றுக் கொடுப்பார்கள். சுமார் 1.5 லட்சம் இல்ல 1.25 லட்சம் பட்டதாரிகள் ஒரு ஆண்டுக்கு வெளிவருவார்கள். இது நல்லது. ஆனா இந்த எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரிச்சதில், அதுவும் இதே போல் எல்லா துறைகளிலும் இந்த ப்ரொஃபஷனை நோக்கி இன்றைக்கு நம்ம ரொம்ப பெருமையாக சொல்றோம். கிட்டத்தட்ட 90% மேல ஆண்கள் பெண்கள் எல்லாம் +2 முடித்து பாஸ் ஆகிறாங்க. கிட்டத்தட்ட 50% இளைஞர்கள் கல்லூரியில் சேர்கிறார்கள். அதனால ஒரு ப்ரொஃபஷனாக, ஒரு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பட்டமாக இல்ல ஒரு வேலைக்கு போய் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக பார்த்தா கல்லூரி மிகவும் முன்னேறி இருக்கு. கல்லூரி எண்ணிக்கை, கல்வி மிகவும் பரவலாக இருக்கு. ஆனால் குவாலிட்டி என்ற அடிப்படையில் பார்த்தால், என்னதான் கற்றுக் கொடுக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் பார்த்தால், நம்ம சில நல்ல ஆஸ்பெக்ட்ஸ், நல்ல கல்வியுடைய முக்கியமான நோக்கங்களை கைவிட்டு விட்டோம் என்று நான் கருத வேண்டும். இதை நான் பல முறை ஏன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்னா, சிவிக்ஸ், ஹிஸ்டரி, பிலாசபி, ஆர்ட், லிட்ரேச்சர் இதெல்லாம் ஒரு காலத்தில் நல்ல இடத்தில் பிறந்து நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருந்த நபர்கள் மட்டுமே பல்கலைக்கழகம் கல்லூரியும் செல்லும் போது இதுதான் கல்வியுடைய முக்கியத்துவமாக இருந்த தலைப்புகள். கல்வியோட நோக்கம் ஒரு மனிதரை
அடுத்த வேலை வாய்ப்புக்கு உருவாக்குறதுக்கு முன் நல்ல மனிதராக, பண்போட மனிதராக, வரலாற்று அறிந்த மனிதராக, கலையை உணர வைக்கும் மனிதராக, ஜென்டில்மேன், மென்மையான மனிதராக உருவாக்குறது தான் கல்வியோடைய ஒரிஜினல் இன்டென்ஷன். அந்த இன்டென்ஷன், அந்த நோக்கம் ஓரளவுக்கு கைவிட்டு விட்டோமா? இப்போ சப்ஜெக்டா குறைச்சி எல்லாம் ஸ்பெஷலைஸ் சப்ஜெக்ட்ஸ் தான் கொடுக்குறோம். 6th கிளாஸ் 7th கிளாஸ் வரைக்கும் தான் பாக்கி சப்ஜெக்ட்லாம். 9th 10th ஏற்கனவே கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் ஆகி 11th 12th பயங்கர ஸ்பெஷலைஸ் ஆகி, என் பையனே இன்டர்நேஷனல் போர்டில் படித்தா கூட மொத்தமே சப்ஜெக்ட் 2 லாங்குவேஜ் 4 சப்ஜெக்ட். அப்போ ஏதோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமா? நம்ம ஒரு நல்ல மனிதராக இருக்கிறதுக்கு, ஒரு ஹியூமேன் பர்சன், கல்ச்சர், பண்புடைய மனிதராக இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய தலைப்புகளை கைவிட்டு விட்டோமா? அதை ஆசிரியர்களிடமும் கற்றுக் கொடுப்பதை, அவங்களுக்கு திறன் உருவாக்குவதை கைவிட்டு விட்டோமா என்று சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை. இது ஏன் நான் இதுக்கு முன் பேசினேன் என்றால், we are now living in the age of AI. அதாவது இது வரைக்கும் ஃபேக்டரியில வந்த ஆட்டோமேஷன், இன்னைக்கு கம்ப்யூட்டர்லயும் ஆட்டோமேஷன் வரப்போகிறது, வந்து கொண்டே இருக்கிறது. வரப்போகுதுன்னா இன்னைக்கே பல இருக்கு, இன்னும் வரப்போகுது. அதனால இந்த நம்ம லோ லெவல் ப்ரோக்ராமிங் ஜாப்ஸ் எல்லாம் கூடிய சீக்கிரம் காணாமல் போய்விடும். அப்போ கம்ப்யூட்டரே தன்னுடைய கோடை எழுதும் என்ற சூழ்நிலை வந்தால் மனிதர்கள் எதற்காக இருக்கிறோம்? இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் த நேச்சர் ஆஃப் ஒர்க். அது எக்கானமியோடைய கம்போனன்ட்ஸையும், லேபர் மார்க்கெட்டோடைய வேலை வாய்ப்பு, அந்த என்ன சொல்றது, குணத்தோடைய மாற்றமும் உருவாக்க போகிறது. அதற்கு ஏற்ப எனக்கு இன்றைக்கு தோன்றுவது, எல்லா இடத்துலையும் நம்ம சிந்திக்க வேண்டியது, the whole point of advancement, முன்னேற்றத்தோடைய தொழில்நுட்பம் இல்ல அறிவியல் முன்னேற்றத்தோடைய விளைவாக, பலனாக இருக்க வேண்டியது மனிதர்கள் அதனால் விடுதலை பெற்று, எதிலிருந்து சும்மா இந்த பழைய கணக்கு இது மாத்திரம் கற்றுக்காம மனிதராக இருக்கிறதுக்கு நல்ல வகையில் கல்வி பெற்று இன்னும் நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நட்புடன், சகோதரத்துவத்துடன், வெறுப்பை தள்ளிவிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற பிரச்சனைகள்லாம் குறைத்து விட்டு அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு எந்த கல்வி பொருந்தும், எந்த வகையில் கற்றுக்கொள்ள வேண்டும், என்ன மாதிரி ஆசிரியர்கள் இதற்கு பயிற்சி பெற வேண்டும் என்பது இந்த காலத்தில் நம்மளுக்கு சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் நான் பல முறை கூறி வருகிறேன். அதில் ஒரு பங்காக இதில் இருக்கிறதுலேயே நம் சமுதாயத்தில் ஒரு பெரிய குறைவாக இருக்கிற இந்த சாதி உணர்வும், சமத்துவத்திற்கு எதிராக இருக்கும் பிரிவினை உணர்வையும் எப்படி குறைக்கலாம், எப்படி தடுக்கலாம் என்று சிந்தித்து இந்த கல்வி, புது கல்வி கொள்கையில் நம்மளுடைய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கத்தை பற்றி நான் பேச விரும்பல, அது நம்மளுக்கு ஏற்புடையாதது. ஆனால் நம்ம கல்விக் கொள்கையை நம்ம சிந்திக்கும் போது எப்படி இன்னும் மென்மையான நல்ல மனிதர்களை உருவாக்கும் கல்வி திட்டம் நாம் தீட்டலாம் என்று நினைக்கும் போது இத்தகைய நூல்களும் இதோடைய இலக்காக இருக்கிற சமூக நீதியும் சமூக ஜனநாயகம் என்று அண்ணல் அம்பேத்கரால் கூறப்பட்ட அந்த இலக்கையும் அந்த நல்ல விளைவையும் முக்கியமாக நம் இதில் உட்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். எனவே இந்த தருணத்தில், இந்த காலத்தில் இத்தகைய முயற்சி எடுக்கப்பட்டது மிகவும் பொருத்தமானது, நல்ல சகுனம் அப்படின்னு நான் கருதுகிறேன்.